வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளை காரணமாக காட்டி இஸ்ரேலின் மீது பல முனைகளில் இருந்தும் ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் தாக்குதல் நடத்தின. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துமாறு தமது ஆதரவு இயக்கங்களுக்கு உத்தரவிட்ட ஈரான் தாமும் நேரடியாக இஸ்ரேலை தாக்கியது. அதனால் ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் மட்டுமல்லாது ஈரானும் அதன் தளபதிகளும் பலரை இழந்தது. ஹெஸ்புல்லா பாதிப்பு அதிகம் இருந்த காரணத்தினால் போரையை நிறுத்திவிட்டு ஒதுங்கிக் கொண்டது. ஹவுதிகளும் பல இழப்புகளை சந்தித்தனர். இஸ்ரேலிய தாக்குதலில் ஹவுதி ராணுவத்தின் பிரதான படை தளபதி முகமது அப்துல் கரீம் அல் கமாரி கொல்லப்பட்டதாக ஏமன் ஹவுதி இயக்கம் நேற்று வியாழக்கிழமை அறிவித்த பின்னர் அதை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தியது. ஈரானிய ஆதரவு ஹவுதி குழுவின் மிக மூத்த ராணுவ அதிகாரியான அவர் தனது கடமைகளை நிறைவேற்றும் போது கொல்லப்பட்டார் என்று ஹவுதி இயக்கம் அறிவித்துள்ளது. இது நேற்று நடந்த தாக்குதல் அல்ல. ஆகஸ்ட் மாதம் நடந்த தாக்குதலில் அவர் படுகாயம் அடைந்திருந்தார். அதன் பின் பெரும்பாலும் நேற்று இறந்திருக்கலாம். அவரது கொலைக்கு இஸ்ரேலை நேரடியாக குற்றம் சாட்டாமல் இஸ்ரேலுடனான மோதல் முடிவுக்கு வரவில்லை என்று ஹவுதிகள் தெரிவித்தனர். காசாவில் பாலஸ்தீனியர்களுடனான ஒற்றுமைக்கான செயல்கள் என்று கூறிக்கொண்டு ஹவுதிகள் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளையும் ஆளற்ற விமானங்களையும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாகவே ஏவுகின்றனர். அவற்றில் பெரும்பாலானவை இடைமறிக்கப்பட்டன. ஏமனின் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல்களுடன் பதிலடி கொடுத்துள்ளது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடந்த தாக்குதலில் ஹவுதிகளின் மூத்த உறுப்பினர்களை ராணுவம் குறிவைத்தது. 2016ஆம் ஆண்டு ஹவுதி அதி உச்ச கவுன்சில் அவருக்கு மேஜர் ஜெனரல் பதவியை வழங்கிய போது முகமது அப்துல் கரீம் அல் ஹமாரி ஹவுதி இயக்க ராணுவத்தின் தலைமை தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2021ஆம் ஆண்டு அப்துல் கலீக் அல் ஹவுதிக்கு பதிலாக ஹவுதி அமைப்பின் தலைமை தளபதியானார். அப்துல் ஹலீக் அல் ஹவுதி இப்போது ஹவுதிகளின் 2வது தலைவராக உள்ளார். தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்ட பின்னர் ஏமனின் அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தல் விடுத்ததற்காக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் முகமது அப்துல் கரீம் அல் கமாரிக்கு தடை விதித்தது. ஏமனின் அமைதி, பாதுகாப்பு அல்லது நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் நபர்களின் சொத்துக்களை தடுப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு நிர்வாக உத்தரவு 13611 அமெரிக்க கருவூலத்துறையும் அவருக்கு தடை விதித்தது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு முகமது அப்துல் கரீம் அல் கமாரி கொல்லப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்த போது, எங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயன்ற தீவிரவாத தளபதிகளின் வரிசையில் மற்றொரு தலைமை தளபதி நீக்கப்பட்டுள்ளார். நாங்கள் அவர்கள் அனைவரையும் குறிவைத்துள்ளோம். இஸ்ரேலின் அரசின் உறுதியான கரம் எங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயன்ற அனைவரையும் சென்றடையும் என்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமனில் பெரும்பாலான ஹவுதி தலைமையை முறியடித்த சக்தி வாய்ந்த முதல் தாக்குதலில் தாக்கப்பட்ட தளங்கள் தலைமை தளபதி காயங்களால் இறந்துவிட்டதாக ஹவுதி அமைப்பு இப்போது அறிவித்துள்ளது. இதனால் நரகத்தின் ஆழத்தில் ஈரானிய தீய அச்சின் கொல்லப்பட்ட அவரது தோழர்களுடன் அவரும் போய் சேர்ந்துள்ளார் என்று பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறினார். உளவுத்துறை இயக்குநரகத்தின் ஹவுதி போர் அறைக்கு சென்று உளவுத்துறை இயக்குநரகத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் ஷ்லோமி பைண்டர் மற்றும் அவரது துறையினருக்கு அவர்கள் செய்த சிறந்த பணிக்காகவும் எதிர்காலத்தில் ஹவுதிகளுக்கு எதிராக தொடர்ந்து செயற்படவும் நன்றி தெரிவித்தேன் என்று அவர் தெரிவித்தார். அதிலிருந்து இந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்தது இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் என்று ஊகிக்கலாம். மொசாட் கொடுத்த துல்லியமான உளவு தகவல்களின் அடிப்படையில் அவரை குறிவைத்து இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கலாம். குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல்களை அகற்ற ஹவுதிகளுக்கு எதிராக நாங்கள் கடுமையாக உழைத்துள்ளோம். மேலும் எதிர்காலத்தில் எந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கு எதிராகவும் நாங்கள் அப்படி செய்வோம் என்று அவர் மேலும் கூறினார். மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகளின் தளபதி பாலஸ்தீனிய பொதுமக்களுக்கு எதிரான வன்முறைகளை உடனடியாக நிறுத்துமாறும் அதற்கு பதிலாக சமீபத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த திட்டத்தின் விதிமுறைகளை நிறைவேற்ற ஆயுதங்களை கீழே போடுமாறும் ஹமாஸை எச்சரித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த நடவடிக்கையில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிய சில மணி நேரத்துக்கு பின்னர் அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தின் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பரின் இந்த அறிக்கை வந்தது. இலக்கு வைக்கப்பட்டவர்களை மிகவும் மோசமான ஆயுத கும்பல்கள் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். பின்னர் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை மாற்றி ஹமாஸ் தொடர்ந்து கொலைகளை செய்தால் நாம் உள்ளே புகுந்து அவர்களை கொல்ல வேண்டியிருக்கும் என்றார். கூப்பரின் எச்சரிக்கை ஹமாஸ் 30க்கும் மேற்பட்டவர்களை கொன்றதாக கூறப்படும் திறந்தவெளி மரண தண்டனை நடவடிக்கைகளுக்கு இலக்கு வைக்கப்பட்டவர்களை மிகவும் மோசமான ஆயுத கும்பல்கள் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். பின்னர் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை மாற்றி ஹமாஸ் தொடர்ந்து கொலைகளை செய்தால் நாம் உள்ளே புகுந்து அவர்களை கொல்ல வேண்டி இருக்கும் என்றார். கூப்பரின் எச்சரிக்கை ஹமாஸ் 30க்கும் மேற்பட்டவர்களை கொன்றதாக கூறப்படும் திறந்தவெளி மரண தண்டனை நடவடிக்கைகளுக்கு பிற கண்டனங்களை தொடர்ந்து வருகின்றது. இது ஹமாஸ் காசாவில் தனது பிடியை இறுக்கிக் கொண்டிருப்பதை குறிக்கின்றது. இஸ்ரேல் காசா பிரதேசத்திலே சில பகுதிகளில் இருந்து பின்வாங்கி மஞ்சள் கோடு என்று அழைக்கப்படும் இடத்திற்கு பின்னால் துருப்புக்களை நிறுத்திய பின் அதுவரை பதுங்கியிருந்த ஹமாஸ் வெளியே வந்து அந்த பகுதிகளில் இப்போது ஆதிக்கம் செலுத்துகின்றது.
அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்கொம்பின் பிரதான தளபதி பிராட் கூப்பர் தனது அறிக்கையில் காசாவில் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளிலும் மஞ்சள் கோட்டுக்கு பின்னால் உள்ள இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளிலும் காசாவில் அப்பாவி பாலஸ்தீனிய பொதுமக்கள் மீது வன்முறை மற்றும் துப்பாக்கி சூட்டை உடனடியாக நிறுத்துமாறு ஹமாஸை நாங்கள் கடுமையாக வலியுறுத்துகிறோம் என்று தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது, இது அமைதிக்கான ஒரு வரலாற்று வாய்ப்பு. ஹமாஸ் முழுமையாக ஒதுங்கி நின்று ஜனாதிபதி டிரம்பின் 20 அம்ச அமைதி திட்டத்தினை கண்டிப்பாக கடைபிடித்து தாமதமின்றி ஆயுதங்களை களைவதன் மூலம் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கடந்த பல நாட்களாக நிறைவேற்றப்பட்ட 30க்கும் மேற்பட்ட மரண தண்டனைகளில் எதுவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் கட்டுப்படுத்தப்படும் காசாவின் பகுதிகளில் நடக்கவில்லை. ஆனால் ஹமாஸ் போட்டி இயக்கங்களையும் இஸ்ரேலுடன் ஒத்துழைப்பதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியவர்களையும் குறிவைத்துள்ளனர். போர் நிறுத்தத்தின் போது ஹமாஸ் இயக்கத்தின் செயற்பாட்டை கண்டித்து ஹமாஸ் மரண தண்டனைகளை நடத்தியதாக பிரான்ஸ் குற்றம் சாட்டியது. பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சு காசாவில் ஹமாஸ் சமீப நாட்களில் நடத்திய திடீர் மரண தண்டனைகளை பிரான்ஸ் கடுமையாக கண்டிக்கின்றது என்று தெரிவித்துள்ளது. சமீப நாட்களில் நடந்த ஆயுத தாக்குதல்களில் எமக்கு கவலை அளிக்கின்றன என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த பிரச்சனை போர் நிறுத்தத்திற்கு பின் காசாவை நிர்வகிக்கப் போவது யார் என்ற முக்கியமான கேள்வி. 2 வருட கடுமையான போரின் முடிவில் போரினால் பாதிக்கப்பட்ட காசாவை மறுகட்டமைக்க திட்டமிடுவதற்கான முயற்சிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் எகிப்திய வெளியுறவு அமைச்சர் ஃபதர் அப்துல்லட்டி அசோசியேட்டட் பிரசிடம் போருக்கு பிந்தைய காசாவை நிர்வகிக்க 15 பாலஸ்தீனிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அவர்களின் பெயர்களை வெளியிடாமல் இஸ்ரேல் ஏற்கனவே அவர்களை பரிசீலித்து ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். காசாவில் உள்ள மக்கள் அன்றாட வாழ்க்கையை கவனித்துக் கொள்ள அவர்களை நாம் நியமிக்க வேண்டும். மேலும் காசாவை மறுகட்டமைக்க வரும் நிதி மற்றும் பண ஓட்டத்தை அமைதி வாரியம் ஆதரிக்க வேண்டும் மற்றும் மேற்பார்வையிட வேண்டும் என்று அவர் கூறினார். அமைதி வாரியத்தின் தலைவராக தம்மை தாமே நியமித்துள்ளார் ட்ரம்ப். எகிப்தின் ஷர்ம் எல் ஷேக்கில் நடைபெறும் காசாவின் எதிர்காலம் குறித்த உலகளாவிய உச்சி மாநாட்டுக்கு முன்பு திங்கட்கிழமை 15 உறுப்பினர்களை கொண்ட குழு ஹமாஸ் உட்பட அனைத்து பாலஸ்தீன பிரிவுகளாலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்துல்லட்டி கூறினார். அப்துல்லட்டி மேலும் கூறிய போது, ஹமாஸ் உறுப்பினர்கள் ட்ரம்பின் திட்டத்தை வரவேற்றனர். இடைக்கால நிர்வாகத்தில் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அவர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுத்துள்ளனர். அதனால் தான் காசா மக்களின் அன்றாட வாழ்க்கையினை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நிர்வாக பாலஸ்தீனிய குழுவை அமைப்பதில் அவர்கள் எந்த இடையூறும் செய்யவில்லை என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, இஸ்ரேல் தனது பங்குக்கு காசாவில் தனது ராணுவத்தை முழுமையாக திரும்ப பெறுவதற்கு இணக்க வேண்டும். அவர் மேலும் தெரிவித்த போது, இஸ்ரேல் தனது பங்குக்கு காசாவில் இருந்து ராணுவத்தை முழுமையாக திரும்ப பெறுவதற்கு இணக்க வேண்டும். மனிதாபிமான உதவி போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்க வேண்டும் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நிர்வாக குழுவை அமைக்க ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அப்துல்லட்டி கூறினார். ஹமாஸும் அதன் உறுதிமொழிகளை மதிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப தேவையான மதிப்பிடப்பட்ட $70 பில்லியன் பங்களிக்க ஐரோப்பிய மற்றும் அரபு நாடுகள், கனடா மற்றும் அமெரிக்கா தயாராக இருப்பதாக ஐநா அதிகாரி ஒருவர் நேற்று வியாழக்கிழமை கூறினார். காசா போர் காரணமாக குறைந்தது 55 மில்லியன் டன் இடிபாடுகளை உருவாக்கியுள்ளதாகவும் காசா முழுமையாக மீட்க பல தசாப்தங்கள் ஆகலாம் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்டத்தின் அதிகாரி ஜாக்கோ சிலியஸ் கூறினார். ஐரோப்பிய கூட்டாளிகள் மற்றும் கனடா உட்பட எங்கள் பல கூட்டாளிகளிடமிருந்து உதவ விருப்பம் குறித்து மிகவும் நேர்மறையான செய்திகளை கேட்டுள்ளோம் என்று அவர் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். அமெரிக்காவுடனும் கலந்துரையாடல்கள் நடந்ததாகவும் கூறினார். காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து ஏராளமான பாலஸ்தீனியர்கள் கடலோர பகுதிகளில் உள்ள தங்கள் வீடுகளின் இடிபாடுகளுக்கு திரும்பியுள்ளனர். 2 ஆண்டுகளில் இஸ்ரேலிய குண்டுவீச்சினால் காசாவின் பெரும்பகுதி ஒரு பாலடைந்த நிலமாக மாற்றப்பட்டுள்ளன. ஐநா அமைப்பின் UNDP ஏற்கனவே காசா பகுதியில் இருந்து சுமார் 81,000 டன் இடிபாடுகளை அகற்றிவிட்டதாகவும் அதைத் தொடர்ந்து செய்து வருவதாகவும் கூறியது. துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் புதிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப வளைகுடா நாடுகள், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஆதரவை நாடுவதாகவும் திட்ட நிதி விரைவாக வழங்கப்படும் என்றும் நம்புவதாக கூறினார்.